கரூர் சம்பவம் தொடர்பில் விஜய் எடுத்த அதிரடி முடிவு. நீர்கொழும்பில் நடந்த மோதல்களின் பின்னணியில் இருந்தது என்ன? பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வெளிப்படுத்திய உண்மைகள். புலிகளினுடைய தங்கத்துக்கு என்ன நடந்தது? வெளிவந்த அதிரடி உண்மைகள். 2.5 மில்லியன் டாலர் ஆஸ்திரேலிய பணம் மாயமானது தொடர்பாக எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். கரூர் சம்பவம் மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கரூர் சம்பவத்துல 40க்கும் மேற்பட்டவர்கள் அதுல இறந்திருந்தார்கள். இது திட்டமிட்ட சதிச்செயல் என்று ஒரு தரப்பாலையும், இது தொடர்பான விடயத்துல விஜய் அவர்கள் உடனடியாக இந்த விடயங்கள்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பிலையும் பேசப்பட்டுள்ளது. இது விஜய் சிஎம் ஆவதற்கு முன்னர், தமிழக முதலமைச்சர் ஆவதற்கு முதல் நடந்த விடயம். இது இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுகவினுடைய சதி செயலாக இருக்கலாம் என்கிற விமர்சனம் பெரிய அளவுல பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த சரியான நேரத்துக்கு அந்த கரூர் இடத்துக்கு வரையில்லை. அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு, அதாவது விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு விஜய் நேரத்துக்கு வந்திருக்க வேண்டும். அப்படி வந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு சனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் விஜய் என்றது வெறுமனே ஒரு அரசியல் பிரபலம் மட்டுமல்ல. விஜய் என்பவர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நபர். விஜயை பார்ப்பதற்கே தமிழகத்துல நிறைய பேர் தவம் கிடக்கின்றார்கள் என்ற அடிப்படையில விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு அங்க அதிகளவான கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்கூட்டியே இது தொடர்பான நடவடிக்கைகளை விஜய் எடுத்திருக்க வேண்டும் என்கிற விடயம் பேசப்படுது. இன்னொரு இடத்துல விஜய்க்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மண்டபத்துக்குள்ள டிக்கெட்டுகளை கொடுத்து ஆக்களை கூட்டி வைக்கிற ஒரு அடிப்படையான விடயம் சம்பந்தமாகத்தான் அவருக்கான ஒரு தெளிவுத்தன்மை ஒன்று இருக்கின்றது. அதையும் அவருடைய நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் நடத்துவார்கள். இவருக்கு இது சம்பந்தமான அனுபவம் போதாது என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட தேர்தல் பிரச்சாரம் நடக்கின்ற பொழுது அங்க கூடுகின்ற நபர்களுடைய எண்ணிக்கை தோராயமாக கணக்கிடப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற விமர்சனம் இன்னொரு வகையில முன்வைக்கப்பட்டிருந்தது. விஜய் புதிதாக அரசியலுக்கு வர்றபடியா அவர் மேல சீறு பூசும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றதுக்காகத்தான் திட்டமிட்டு அந்த கூட்டத்துல புகுந்த நபர்களால சில செயல்கள் மேற்கொள்ளப்பட்டதால தான் இவ்வளவு பேரும் இறந்திருந்தார்கள். இது வெறுமனே மரணம் கிடையாது. இதை இறப்பு கணக்கில் மட்டும் சேர்க்க முடியாது. இது ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்கிற விடயம் பெரிய அளவுல பேசப்படுது. இவ்வளவு சம்பவம் நடைபெற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா பிறகு கரூருக்கு செல்றதை தவிர்த்திருந்தார் அல்லது செல்ல என்கிற விடயத்தை பெரிய அளவுல விமர்சனமாக பலரும் முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில ஒரு சந்திப்பு தொடர்பாக, மக்கள் சந்திப்பு தொடர்பாக விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கின்றார் என்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த கரூர் சந்திப்புல மட்டுப்படுத்தப்பட்ட நபர்கள் மட்டுமே இருக்கலாம் என்றும் பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பேர் மட்டும்தான் இந்த மீட்டிங்ல இருக்கலாம். அதுலயும் குறிப்பாக QR அடையாளங்கள் சிலருக்கு வழங்கப்படும். அந்த QR அடையாளங்கள் உள்ள நபர்கள் மட்டும்தான் உள்வாங்கப்படுவார்கள். ஏனையவர்களுக்கு அனுமதி இல்லை என்கிற விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தின செய்தியில இந்த கரூர் சம்பவத்துல இறந்த ஒருவருடைய உறவினருக்கு வேலை வாய்ப்புகள், அரச வேலையை ஒதுக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இந்திய ஊடகங்கள் செய்தியையும் வெளியிட்டிருந்தன. ஒரு பக்கத்துல இது சம்பந்தமான விடயத்துல இன்னுமே விஜய் சரியான நடவடிக்கை எடுக்கல. ஒன்று விஜய் தரப்புல தவறு இருக்கலாம், அல்லது எதிர்கட்சிகள் தரப்புல தவறு இருக்கலாம், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த விடயங்கள் நெரிசலை உருவாக்கி இருக்கலாம் என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்ட சூழ்நிலை. இது தொடர்பான விசாரணை ஆணைக்குழுக்கள் உடனடியாக கூட்டப்பட்டு இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு இந்த இறந்தவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது சர்வதேச அளவில் ஒரு பேசப்பட்ட விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே விஜய் எப்பொழுது இதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, விஜயனுடைய இந்த சந்திப்பு அடுத்த கட்டமாக பெரிய வாரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜய் அந்த இடத்துல என்ன பேசி இருக்கின்றார்? ஏற்கனவே பல வேற தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் அழுதிருந்தார். அந்த விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே விஜய் அவர்கள் இந்த விடயத்துல முதலமைச்சர் ஆனா பிறகு கரூருக்கு செல்கின்றார். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார் என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் எழுந்திருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு கூட பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சாதாரணமாக தமிழக சட்டமன்றம் பெரிய அளவில் பேசுகொள்ளாறது குறைவு. எப்பயாச்சும் பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுதோ அல்லது சண்டை சச்சரவுகள் நடக்கின்ற பொழுதுதான் அது பேசுபொருளாக மாறும்.
குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் சண்டை பிடிச்ச பொழுதோ அல்லது வேறு நபர்கள் சண்டை பிடிச்ச பொழுதோ அல்லது முன்னைய காலகட்டங்களில் அதிமுக சார்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது சில நகைச்சுவை சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அது பேசுபொருளாகிறது பலமை. ஆனால் இப்பொழுது இந்த விடயத்துல விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாலே அது பேசுபொருளாகின்றது. ஆக சட்டமன்றத்துக்கு அவர் வந்தாலே பேசுபொருளாகுதுன்றா ஏற்கனவே இந்த சம்பவம் கரூர் சம்பவம் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. சாதகமான விமர்சனங்களும் விஜய்க்கு பாதகமான விமர்சனங்களும் எழுந்திருந்தன கரூர் சம்பவத்துக்கு பிறகு. ஆக சட்டசபைக்கு போறதே வளமையாக நடக்கிற ஒரு விடயத்துக்கு போறதே பேசுபொருளாக இந்த சூழ்நிலையில விஜய் கரூருக்கு செல்கின்றார். அது பெரிய அளவுல பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கட்டம் என்ன நடக்க போன்றது என்கின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பான விஜய் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் பலருடைய கருத்து. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போன்றது என்பது. அடுத்த கட்டமாக இலங்கையில் நடந்த சம்பவத்துக்கு வரலாம். நீர்கொழும்புல நடந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வெளியா இருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில மிகப்பெரிய அளவிலான சித்திரவதை நடந்துதான் ஆட்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இது ஒரு மனித படுகொலையாக இருக்கின்றது என்று அண்மையில நீதியமைச்சர் கூட சொல்லியிருந்தார். இந்த 28 பேருடைய மரணமும் மனித படுகொலை என்கின்ற வகையில தான் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்பிலிருந்தும் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. போலீசாரே இங்க துப்பாக்கி சூடுகளை தன்னிச்சையாக நடத்தி இருக்கலாம் என்கிற அடிப்படையில அந்த வகையில இது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கின்றன. துப்பாக்கி மூலமும் மழுங்கிய ஆயுதங்கள் மூலமும் அடிச்சதாலதான் இங்க இவ்வளவு மரணங்கள் நேர்ந்திருக்கின்றது என்ற விடயம் மருத்துவர் சுஜீவ விக்ரம தலைமையிலான சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் கொண்ட 5 பேர் கொண்ட குழு நீர்கொழும்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட 28 உடலங்கள்ல 24 உடலங்களை பிரேத பரிசோதனை செய்திருந்தார். அதுல வெளியாகிருந்தது. இந்த தடயவியல் கண்டுபிடிப்புகளின்படி 24 மரணங்கள்ல 14 மரணங்கள் துப்பாக்கி காயங்களாலேயும் 9 மரணங்கள் மழுங்கிய ஆயுத காயங்களாலேயும் நிகழ்ந்துள்ளன. ஒரு மரணத்தின் மேலதிக விசாரணை நிலுவையில் உள்ளதால பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்கின்ற விடயம் பேசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரஜை கூட இங்க கைதி ஒருவர் கூட இறந்திருந்தார். அவர் குஷ்டாக போதைப் பொருளை இங்க கடத்தி வந்தால்தான் கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்பான அடுத்த கட்ட அடையாளப்படுத்தல்களை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கைதிகளுடைய உறவினர்கள் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். எங்களுடைய உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்றால் எல்லாருமே சந்திக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் சில இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளுடைய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வளவு விடயங்கள் நடந்தும் இன்னும் உறவினர்கள் தங்களுடைய கைதிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுல என்ன சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இது தொடர்பாக வசந்த முதலியார்கள் ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் என்று பாத்தீங்கன்னா, துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட குறிப்பிட்ட அரசு அதிகாரி அதனை தன்னிச்சையாகவா மேற்கொண்டார் என்கின்ற விடயத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விமர்சன அலையையே யார் முன்வைத்திருந்தார் என்றால் சமூக செயல்பாட்டாளர் வசந்த முதலியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்துல ஊடகவியலாளர் கீர்த்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது இது வெறுமனே இந்த 2 கைதிகளுக்கு இடைப்பட்ட மோதல் இல்லை. 2 கைதிகளுக்கு இடைப்பட்ட மோதல் நடந்ததுதான். அது 5ஆம் தேதி நடந்தது. ஏற்கனவே இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் மீன்கொழும்புல தலையூன்றி இருக்க அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அதிகாரிகள் கூட இடமாற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே இங்க ஒரு அதிகார அரசியல் ஒன்று நடக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில 5ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் அடிப்படை என்றது வேறு, 6ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் அடிப்படை என்றது வேறு. அங்க அடுத்த கட்டமாக போராட்டம் நடந்த பிறகு இந்த அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் கைதிகளை மிரட்டி இருக்கின்றார். 1 மாத காலத்துக்கு உங்களுடைய உறவினர்களை பார்க்க அனுமதி கிடையாது, நீர் வழங்குறதை தடை செஞ்சிருக்கிறார். இப்படி அடிப்படை மனித உரிமை மீறல்கள் அங்க நடந்திருக்கின்றது. அதாலதான் கைதிகள் ஆக்ரோஷம் அடைந்து கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடையில போராட்டம் அல்லது ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டது என்ற விடயத்துல ஊடகவியலாளர் கீர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க அமைப்பினுடைய தலைவர் ஆனந்த பாலித அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆயுதங்கள் இல்லையே என்று 5ஆம் தேதி ஆயுதங்கள் எல்லாமே வெளியில கொண்டு போயிட்டேன்னு சொல்லியிருந்தார்கள். அப்ப எப்படி ஆயுதம் வந்தது? 6ஆம் தேதி இந்த விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜன்னல் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடந்திருந்தது. அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினதார், அவருக்கு எப்படி ஆயுதம் வந்தது என்ற விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற விஷயம் பேசப்படுகிறது. அந்த விசேட குழு கூட அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு நியமிக்கப்பட்ட விசேட குழு கூட இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்கிற தகவல்கள் பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அடுத்த கட்டமாக இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அதிலையும் குறிப்பாக இது மனித படுகொலையாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது என்ற விடயத்தை நீதியமைச்சர் அவர்களே சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இதற்கான நீதி தந்து பலராலையும் கேட்கப்படுகின்ற ஒரு விடயமா இருக்கின்றது. ஒரு கைதியினுடைய தாய் என்னுடைய மகன் சித்திரவதை செய்தான் கொல்லப்பட்டிருந்தார் என்ற விடயம் பேசப்படுகிறது. அதே மாதிரி
இன்னொரு விதத்துல சிறை அதிகாரியுடைய தாய் கூட குறைய பேரை தான் உள்ள அனுப்பியிருந்தார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற பொழுது ஒரு சிக்கல் நிலைமை தொடர்ந்தும் நிலவி கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே அங்க சித்திரவதைகள் இடம்பெற்று இருக்கின்றன என்றத ஓரளவுக்கு பிரேத பரிசோதனைகள் நிரூபிச்சிருக்கின்றன. ஏன்னா மழுங்கிய ஆயுதங்களாக அடிக்கின்ற பொழுது உடனடியாக அவர் மரணம் நேராது. அடுத்த கட்டமாக அவர் மரணம் நேரும் வரையில் அடிச்சிருக்கோம். அல்லது எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்கிற விடயம் பேசுகொள்ளாகிறது அடிப்படையில இந்த ஊடகங்கள்ல இருந்தது. குறிப்பாக இந்த ஒரு சிறை அதிகாரி கொல்லப்பட்டது கழிவறையில அவர் அந்த கழிவறை குழிக்குள்ள உள்புகுத்தி உள்புகுத்தி தலையிலே அடித்து அவர்கள் மரணமடைய செய்தார்கள் என்ற விடயம் பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஆகவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் ஓரளவுக்கு இந்த விடயங்களை உறுதி செய்யற மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த கட்டமாக இந்த விசேட குழுவினுடைய விசாரணைகள் மூலம்தான் இனி என்ன நடக்க போகுது என்ற விடயங்கள் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இதுல பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தங்கத்துக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை உடனடியாக வெளியிடணும். குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் இருக்கையே இந்த புலிகளுடைய தங்க நகைகள் அவர்களுடைய வைப்பகங்கள்ல மீட்கப்பட்ட தங்க நகைகள் இராணுவத்தினரிட பாரப்படுத்தப்பட்டது என்று சரத் பொன்சேகா அவர்களே சொல்லி இருந்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இது வெறுமனே சாதாரண நகைகள் அல்ல, பணக்காரர்களுடைய நகைகள் அல்ல, மக்கள் தங்களுடைய விவசாய தேவைகளுக்காகவும் தங்களுடைய தொழிலுக்காகவும் அந்த வைப்பகங்கள்ல அடகு வைத்த நகைகள். இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற விதத்துல அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக என்ன நடந்த என்ற விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற விதத்துல அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொகை நகைகள் மீட்கப்பட்டிருந்தன, அது மக்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்று பேசப்படுகிறது. இருந்தாலும் அதனுடைய தொகையில சந்தேகம் நிகழ்கின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைகள் இது இருக்கின்றது. இந்த விடயங்கள் சரியான முறையில வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியாவில் அனுப்பப்பட்ட பணம் காணாமல் போன விவகாரம். இது இணைய ஊடுருவிகளால தான் காணாமல் போயிருக்கிறது என்றதை இந்த கோப் குழுவில் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. யாருக்கு இந்த பணம் போனது, எப்படி இந்த பணம் வெளியில சென்றது என்கிற விடயம் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கொள்கலன் சம்பந்தமான விடயத்தில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, நிலக்கரி ஊழல் சம்பந்தமான விடயத்தில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட பணம், அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட பணம், இந்த டொலர்கள்ல நடந்த இணைய ஊடுருவல் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தப்பட்ட இந்த ஆஸ்திரேலியா பணம் சம்பந்தப்பட்ட ஒருவரே மரணம் அடைந்திருந்தார். அதே பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட விடயமாக இருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் இந்த பணம் எங்கு சென்றது என்பது தொடர்பான விசாரணைகள், இது தொடர்பாக சர்வதேச அமைப்புகள், சர்வதேச தொழில்நுட்ப அமைப்புகள் ஏற்கனவே தங்களுடைய எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். முதலே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன் அங்க சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஆக இந்த விடயத்துல குறிப்பிட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா, அதனாலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்ற விமர்சனங்கள் பலவாறாக முன்வைக்கப்பட்டன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ஊழல்வாதிகள் இனி எங்களுடைய ஆட்சியில் இருக்கல, அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விடயத்தை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனேயே இந்த சட்டவிரோதமாக இன்னும் வச்சிருக்கின்ற அரசு வாகனங்கள் நேரடியாக இந்த காலிமுகத்திடல்ல மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அது பெரிய அளவுல பேசுபொருளாகி அனுரவனுடைய அலை தொடர்ந்து அடித்தது எங்க இலங்கை பரப்புல. இது யாழ் பரப்புலையும் இருந்தது, வடகு பரப்புலையும் வடகிழக்கு பரப்புலையும் அனுரவனுடைய அலை என்றது பெருவாரியாக இருந்தது. முன்னைய காலகட்டங்கள்ல ஒரு தென்னிலங்கை அரசியல்வாதிக்கோ அல்லது தென்னிலங்கை ஒரு அரசாங்கத்துக்கோ மக்கள் கொடுக்காத வரவேற்ப இந்த அன்ரோமா அரசநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு கொடுத்தார்கள் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையில இந்த அரசாங்கம் மேற்கொண்டதா என்ற ஒரு கேள்விக்குறி. பலர் எதிர்கட்சிகள் மேல குற்றம் சாட்டியிருந்தார்கள். இவர்கள் மேலேயே இப்ப ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எரிசக்தி அமைச்சர் பதவி விலகி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சார்ந்த விடயத்துல பதவி விலகல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தா புறை நடந்திருந்தது. சபாநாயகர் பதவி விலகியிருந்தார், முன்னே நாள் சபாநாயகர் பதவி விலகியிருந்தார் கல்வி சம்பந்தமான விடயத்துல. ஆக இவர்கள் விமர்சனமாக வைக்கிற விடயங்கள் இவர்களுக்கே திருப்பி எதிர்ப்பலைகளாக மாறுறது ஒரு வழக்கமான விடயமாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த நீர்கொழும்பு சம்பவம். நீர்கொழும்பு சம்பவம் கூட முன்னரே எச்சரிக்கப்பட்டது என்கிற விடயம் பேசப்படுகிறது. இருந்தாலும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கல என்ற விமர்சனமும் இந்த அரசாங்கத்தின் மேல் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரியான தலையீடு இந்த நீர்கொழும்பு சம்பவத்துல இல்லை என்ற விமர்சனம் இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய
சில நடவடிக்கைகள் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துறதால தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உள்ளூராட்சி சபைகள்ல அவர்களுக்குரிய இழப்பு ஏற்பட்டதும் இதற்கான காரணமாக தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மாகாண சபையை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகிற ஒரு பாங்கொண்டிருக்கின்றது. அண்மையில கூட சஜித் ரணில் கூட்டணி சம்பந்தமாக அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். இப்பொழுது அது காரசாரமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமா இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் எதிர்க்கட்சியை ஒன்றிணைக்கிற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயம் பெரிய அளவில் பேசப்படுகின்ற விடயமா இருக்கிறது. ஆனந்த பாலித பேசுகின்ற பொழுது நீர்கொழும்பு சம்பவத்துக்கு எதிர்க்கட்சிகள் காட்டின எதிர்ப்பு காணாது. அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற விடயம் பேசப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கத்தில் ஒன்றிணைய இருக்கின்றார்கள். மாகாண சபைகளை பெரிய அளப்புல எப்படி பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் அவர்கள் எதிர்கொண்டாரோ அதே மாதிரி மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கின்றது. தொடர் குற்றச்சாட்டுகள் இவர்கள் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அடுத்த கட்டமாக இவற்றுக்கெல்லாம் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வி.